உங்க உடல்ல மொத்தமும் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணுமா? நான் சொல்ற இந்த ஜூஸை தொடர்ந்து 7 நாள் குடிங்க. உங்க உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஒரு மேஜிக் மாதிரியான விஷயம் நடக்கும். அதை நீங்களே உணர்வீங்க. அது என்ன ஜூஸ், யார் யார் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ சந்தேகங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் வீடியோவா போஸ்ட் பண்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால நிறைய பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன விஷயங்கள், நீங்க கமெண்ட்ல கேட்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோங்க. இதுல முக்கியமாக ஈஸியா ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தார். ராஜேந்திரன் அப்படின்ற ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, குடல்ல இருந்து கழிவுகள் வெளியேறணும், அதே சமயம் எனக்கு உடல்ல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் அதிகரிக்கணும், அதாவது ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கணும், இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும், ரத்தம் அதிகரிக்கணும் அப்படின்னா சிம்பிளா இந்த ஜூஸை நம்ம குடிங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதாவது என்னன்னா, பீட்ரூட். பீட்ரூட் அப்படின்னு சொல்றது எங்குமே கிடைக்கக்கூடிய நிறைய மருத்துவ குணங்கள் குவிந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. நம்ம என்ன பண்றோம்னா, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தான், ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி காஸ்ட்லியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறோம். பீட்ரூட் அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லை, நிறைய ஃபைபர் இதுல இருக்கு. கார்டியாக் கிளைகோசைட்ஸ் இதுல ரொம்ப ரொம்ப அதிகங்க. உங்களுடைய இதயம் பலமாக இருக்கணும், இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும், இதயத்திற்கு நமக்கு ஹார்ட் பிளாக் இல்லாம இருக்கணும் அப்படின்னா பீட்ரூட் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும், ரத்தத்துல நமக்கு இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி நமக்கு ரத்தம் பியூரா இருக்கணும், pH வேல்யூ கரெக்டா மெயின்டைன் ஆகணும். ஏன்னா அதோட விஸ்கோசிட்டி அதிகமாகும் போதுதான், ரத்தத்துல அந்த கழிவுகள் அது கொழுப்பு சேரும் போதுதான் இதயத்திலும் உங்களுக்கு அடைப்பு ஏற்படுது. ஸோ ரத்த நாளங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள், ரத்த நாளங்கள்ல எங்கேயுமே அடைப்பு வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முக்கியமாக இளமையாக ஆரோக்கியமாக நரைமுடி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பீட்ரூட் தாங்க பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த பீட்ரூட்டை குக் பண்ணிலாம் சாப்பிட முடியலன்னா ஜூஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் ரொம்ப அதிகங்க. அதாவது ஒரு சின்ன துண்டு பீட்ரூட், ஒரு நாளைக்கு ஒரு 50லேருந்து 60 கிராம் பீட்ரூட் எடுத்தாலே உங்கள் நலனுக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சரிங்க, அப்போ இந்த பீட்ரூட்டை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? ஸோ ரெகுலராக நம்ம என்ன பண்ணலாம்? தொடர்ந்து ஒரு 7 நாள் நான் சொல்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கேரட்ங்க. ஸோ கேரட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு, சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லிட்டு வருது, கேரட் சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும், கண் பார்வைக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய பேருக்கு இன்னைக்கு கண்ணில் கண்ணாடி தாங்க போட்டுட்ருக்கோம். ஸோ ஸ்பெக்ஸ் போட்டுட்ருக்கிற நிறைய பேரை நம்மளும் பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்களில் நரம்புகள் பலமாக இருக்கிறதுக்கும், கண் பார்வை நமக்கு தெளிவாக இருக்கிறதுக்கும், பார்வை குறைபாடு நமக்கு வராமல் இருக்கிறதுக்கும் என்னென்ன பண்ணலாம்? ஸோ பார்வை குறைபாடு நமக்கு வராமல் இருக்க, கண் தசைகள் வலிமையாக இருக்க என்ன செய்யலாம்? சிலருக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வந்தவங்க, பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஐலிட் டோசஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்கும், பாதி அளவு மூடின மாதிரியே இருப்பாங்க. ஸோ நம்ம ஐ நல்லா ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட அவங்களால ஓப்பன் பண்ண முடியாது. அந்த மாதிரி கண் நரம்புகள் நமக்கு நார்மலாக இருக்கணும், ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா கேரட் பெஸ்ட் சாய்ஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா குடல்ல இருந்து அந்த கழிவுகள் வெளியேறதுக்கு கேரட், பீட்ரூட் இது ரெண்டுமே சேர்த்து ஜூஸாக 7 நாள் குடிங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த ஜூஸை எப்படி ரெடி பண்ணலான்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க, கேரட்டும் பீட்ரூட்டும். சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 50 கிராம்ஸ் நம்ம பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 50-60 கிராம்ஸ் அளவுக்கு கேரட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே போதுங்க, உங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஸோ நிறைய பேருக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி தாங்க எனக்கு மோஷன் போகுது, ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்,
கழிவுகள் வெளியேறதுக்கு நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் இருக்கும். பைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்யணும்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் நமக்கு சரியாகணும் அப்படின்னாலும் கேரட்டும் பீட்ரூட்டும் இதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கேரட் பீட்ரூட் நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். தொடர்ந்து 7 நாள் இந்த ஜூஸை குடிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் துளசி இலைகள் இருக்கும் இல்லைங்களா, ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து சிம்பிளாக அந்த ஃப்ளேவர் வர்றதுக்கு, நிறைய பேர் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது அதோட ஸ்வீட்டு, அதனோட இரும்பு ஸ்மெல் அப்படியே வருதுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்களே, அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து மாற்றணும்னா நம்ம துளசியோ இல்லை கறிவேப்பிலையோ இதனோட சேர்த்துக்கலாம். இதில் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா ஜூஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இதை நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இதோட பல்ப்லாம் தனியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஃபில்டர்லேயே இருக்கும், அதில் பாதி அளவு எடுத்து இந்த ஜூஸோடய மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே கூட மிக்ஸ் பண்ண வேண்டாம், பாதி அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபைபர்ஸும் நம்ம உடலுக்குள்ளே போச்சுன்னா ஈஸியாக நம்மளுடைய கட் கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். இது எப்போங்க குடிக்கலாம் அப்படின்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி குடிச்சிக்கோங்க. நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம குடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, அது ஹெல்த்தியாக நம்ம குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ரெகுலராக நீங்கள் இது ஒரு 7 நாள் கேரட் பீட்ரூட் இதில் கொஞ்சம் துளசி இலைகளோ இல்லைன்னா கருவேப்பிலை இலைகளோ சேர்த்து நான் சொன்ன மாதிரி ஜூஸ் குடிங்க. வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். இது குடிச்சு ஒரு 1 ஹவர்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுங்க. என்னடா பாடி லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே, எனர்ஜெட்டிக்காக இருக்கிறோமே அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுவதுமாக வெளியேறி இந்த மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு தொந்தரவு இருக்காது. இது எல்லாருமே குடிக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதை பயன்படுத்தணும். இல்லைங்க எனக்கு அபோவ் 300 இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறது நல்லது. மற்றவங்க எல்லாருமே ப்ரெஷரை குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூஸ் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். கால் பிளாடரில் இருக்கக்கூடிய ஸ்டோன் கம்ப்ளீட்டாக வெளியில் வர்றதுக்கு தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இந்த ஜூஸ் ஒரு 7லேருந்து 10 நாள் குடிங்க. உடலில் நடக்கக்கூடிய மாற்றமே வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி அதிகமான தலைமுடி உதிர்தல் இருக்குது அப்படின்னாலும் இதை எடுக்கலாம். குழந்தைகளுக்கும் இதை நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே வரலாம். அதுவும் நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கும். அடிக்கடி தலை சுத்தல் வருது, கண் இருட்டி போகுது, தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இந்த ஜூஸ் நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாங்க. ஒரு சிலருக்கு பெண்களுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட் டயட் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம நோட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதில் இந்த கேரட் பீட்ரூட் இது ரெண்டுமே சேர்ந்த இந்த ஜூஸ் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இந்த கேரட் பீட்ரூட் 2 ஜூஸும் எடுக்கும்போது உடல் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.